அது ஒரு சப் ஆஃபீஸ் மாதிரி வேலை பார்க்குறாங்கிறதுக்கு எத்தனையோ ஆதாரங்கள் இருக்குது. ஒரு பேட்டி கொடுத்தாரு தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையர். ஒரு கேள்வி கேட்கப்படுது. என்ன சொல்லணும்? பதில் சொல்லணும் இல்லையா? பாஸ் அப்படிங்கிறார். அவ்வளோதான். அடுத்த கேள்வி. அதாவது கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே மாதிரி இப்போ 2 விஷயங்கள் வந்து திரு அக்னீஸ்வரன் சொன்னாரு. அம் திரு அர்ஜுனமூர்த்தியும் சொன்னாரு. இதெல்லாம் பண்றது வந்து இவங்களுடைய ஆட்கள் தானே, தேர்தல் அதிகாரிகள் தானேன்னு சொல்லி கேட்டாரு. இதில வந்து அ திரு ராகுல் காந்தி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாரு. வோட் சோர் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அந்த கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, தேர்தல் ஆணையம் வந்து சொல்லுச்சு, நீங்க ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லுச்சு. இந்த அஃபிடவிட் தாக்கல் பண்ணுங்கன்னு அவருக்கு கடிதம் எழுதுனது யாரு? கர்நாடக மாநிலத்தில வேலை பார்க்குற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அவரு சீஃப் எலக்டரல் ஆஃபீஸரா இருக்காரு. அப்போ அவரு யார் சொல்ல கேட்குறாரு? அவர் என்ன கர்நாடகத்த ஆள்றது காங்கிரஸ் ஆட்சி. அதனால காங்கிரஸ் தலைவருக்கு அப்படி இது குடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல முடியுமா? தேர்தல் ஆணையத்துடைய உத்தரவுப்படி தான் நடக்க முடியும். நம்பர் 1. அதனால தேர்தல் ஆணையத்துக்கு கீழ தான் அந்த நேரத்தில எல்லாருமே வேலை பார்க்குறாங்க. தேர்தல் ஆணையம் என்ன கட்டளைகள் இடுகின்றனவோ, அந்த கட்டளைகளை நிறைவேற்றுவது தான் இவருடைய கடமை. இன்னொன்னு திரு அக்னீஸ்வரன் வந்து சொன்னாரு. உணர்ச்சி வசப்பட்டா, பதட்டப்பட்டா அது காரணம் உணர்ச்சி வசப்பட்டா உரத்த குரல்ல பேசினா அது காரணம் பதட்டப்படுறாங்க அப்படின்னு. இல்ல. ஆதங்கத்தினால், அக்கறையினால் கூட உரத்த குரலில் பேச முடியும். அதை வைத்து தவறான கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டாம்.